மறுபடியும் வரக்கூடாதா? சரி அண்ணா. எப்படி? அதாவது அழகிலே தான் சிறந்த அற்புதமான மங்கை. அற்புதமான மங்கை. சிரித்த முகத்தழகி முத்து முத்து பல்லழகி. அம்மா 1000 தாதிமார்கள் எனக்கு அலங்கேந்து நிற்க. அலங்கேந்து நிற்க. எவ்வளவு அழகான பேர் தான். எப்படி? கலைவாணி சரஸ்வதி என்னுடைய பேரா. பகல் பேர் கலைவாணி சரஸ்வதி. உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்மா? என்னையா சொல்லுங்க உட்காரு. கலைவாணி சரஸ்வதி எவ்வளவு பேரா இருந்துட்டாலும் அப்படி இருந்துட்டாலும் நான் எப்படி பிறந்தேன்? இவ்வளவு அழகா இவ்வளவு லட்சணமா இவ்வளவு ஒரு கொலையை பெற்றிருக்காங்களே அப்பம்மா. இவ்வளவு அழகு மங்கையாக பெற்றெடுத்தேன். ஐயோ சரியா? ஆமாயா. அப்பம்மா யாரு? என்ன பெற்றெடுத்தேன்? என் மாதா பிள்ளையா? யாரி? அம்மா அன்னையோ நாளையோ? சொல்லு சொல்லு. நான் குடியிருந்த கோயில். ஒன்னு எம்ஜிஆர் படம் ஒன்னு ரஜினி படம். என்ன படத்தை பேரா சொல்ற? நீ அதுதானே சொன்ன. நான் என்னடா பிரச்சனையாமா? உட்கார் ஆயா உட்கார் கம்முன உட்காரு. சொல்லு ஆயா. எப்படி சொல்லிட்டு போயா எங்க ஓரங்க சொல்லிக்க முடியாது. ஒண்ணு சொல்லிக்க முடியாது. நான் என்ன நினைச்சேன்? ஐயா என்ன சொல்ற? ஆமாம்மா. என்ன சொல்ற? மூச்சு வாங்குதாயா? எப்படி? அம்மா எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து இல்லற சுகத்திலே நல்லறமாக ஈடுபட்டால்தான் சரி ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பிறக்கும். நான் அப்படி பிறக்கவில்லை. பிறகு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பிறக்கவில்லை. ஒரு தாயின் அங்கத்தை நான் ஜலிக்கவில்லை. அப்படி வானத்துல இருந்து குதிச்சியா? மண்ணில இருந்து முளைச்சு வந்தியா? அப்படியே வருவாங்களா? எப்படிமா வந்த அப்புறம்? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பிறக்கவில்லை என்றால் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? ஐயா பேர் என்ன? பேர் என்ன? பேர் குஞ்சாயம்மாள். 2 பத்து கூடாயா? அது மட்டும் அம்மாவாகப்பட்ட அள்ளியம்மா அவர்கள் அவர் சொல்றது கோமலிக்காக ரூபாய் 10 ரூபாயும் இன்னும் கோபாவுக்காக ரூபாய் 10 ரூபாய் அவருக்கும் கலைக்குழு சார்பாக நெஞ்சாத 100 கோடி வணக்கம். ஆமாம்மா நான் எப்படி பிறந்தேன்? தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி தேவர்கள் வாழ்புறமும் அசுரர்கள் தலைபுறமும் நின்று தேவகுரு பிறந்தார் என்று ஒரு நாளிலே
தேவாமிர்தம். ஆமா. சரி. அந்த தேவாமிர்தத்திலே இந்த கலைவாணி சரஸ்வதி நான் பிறந்தேன். அப்படியே ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பிறக்கவில்லை, ஒரு தாயின் அங்கத்தும் நான் ஜலிக்கவில்லை. கிடைக்கவே கிடையாது. கிடையவே கிடையாது. அது நெருப்பு கட்ட காமையா. சரி அப்படியே இருந்தாலும் அப்ப இருந்துட்டாங்க. இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே. நெசமா. இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே. நெசமா. சத்தியமா. அது மட்டும் இல்லம்மா, அண்ணா கோட்டை செல்வராஜன் அவர்களும் அவர் சுத்தலது கோமலைக்கு ரூபாய் 10 ரூபாய். அம்மா முத்துசாமி அண்ணா பாட முத்துசாமி அண்ணன் அவர் சுத்தலது ரூபாய் 10. அது மட்டும் இல்ல, அண்ணா பாட சதீசன் அவர்கள் அவர் சுத்தலது ரூபாய் 10 ரூபாய். சரிம்மா முடிஞ்சுமா. அப்படி இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இவ்வளவு அழகு மங்கையாக நான் இருந்து தக்க 16வது மங்கையான பொழுது என்னை மலையிட்ட என் மன்னவர் யார்? என் மணவாளன் யார்? என் கணவர் யார்? எனது கண்ணாளன் யார்? என் வீட்டுக்காரர் யார்? என் புருஷன் யாரு? யாரையா உங்க வீட்டுக்காரரு? என்ன ஆயாயாங்கற? சரி யாரு பாப்பா? அப்படி கேளு. நெப்பு கட்ட கோமாளி என்ன? நெப்பு கட்டவனா? பொம்பளை வாய் எடுத்தான். இல்ல நீ பண்ற வேலை தான். கனியம்பட்டி சார்ந்த மாஸ்டர்கள் அவர் சொல்றது கோமலைக்கு ரூபாய் 10 ரூபாயும் பேர் சொன்னீங்க தனிசிகா அவர்கள் அவர் சொல்றது கோமலைக்கு ரூபாய் 50 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அவருக்கும் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த 100 கோடி வணக்கம். நான் எப்பவுமே அப்படிதான் சின்ன பிள்ளைகளை கண்டா ஆயானது கூப்பிடுவேன், பெரிய பொம்பளைகளை கண்டா பாட்டின்னு கூப்பிடுவேன். அப்ப நடுத்தரமா பார்த்தா ஓய் நடுத்தரமா ஆண்டி நீ எல்லாம் நல்லாவே இரு. சரி அருமை அருமை. உங்க வீட்டுல இடியா விழுவிட்டோம். இடி விழுவாது, பக்கத்துல தான் தென்னை மரத்துல தான் சோடி போட்டு சொல்லாமலே விழுவிட்டோம். ஏன் சொல்லிட்டு விழுந்துரு போகுது. அண்ணா நீ மலையிட்ட மன்னவர் யாரு? அம்மம்மா அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மன்னவரா மும்மூர்த்தி ஒருவராக விளங்கக்கூடிய சதுர்முக படித்த பிரம்மதேவன் நீங்க அழைக்கலாம். அருமையான டான்ஸ் மாஸ்டர் உங்க வீட்டுக்காரரு அருணா காலை வளைச்சி வளைச்சி ஆடுவாரு பாரு. ஒண்ணு சொல்லவே முடியாதாயா. ஆமா அது அது அந்த ஒரு பாட்டுக்காரர் பாரு. எனக்கு குழந்தைகள் உண்டு.
எத்தனை பேரு? சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளை ஈண்டெடுத்து சீரும் சிறப்புடன் நீங்க வாழ்ந்து வந்தாலும் அப்படி இருந்தாலும் எமது பெண் விடுத்தி போற தன்புழுப்பு செய்த நல்ல உள்ளங்களும் அது மட்டும் இல்லாம நமது நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள உள்ளூர் மற்றும் வெளியூர் ரசிக பொதுமக்கள் அனைத்து பேருமே நம்ம கூத்து பார்க்க வந்த எல்லாருமே எப்படி வந்திருக்கிறோம்? ஆண் பொடுமக்கள் கஷ்டப்பட்டு வந்து பெண் பொடுமக்கம் பெட்டி பெருகி அம்மா அள்ளி மலர் போல் பூ பூத்து அருகு போல் வேறின்றி உங்களை போல 300 இளைஞர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம அண்ணனுக்கு வேலைக்கு போய் அண்ணனுக்கு கஞ்சி குடிச்சாலும் நோய் இல்லாத வாழும் மாமா. அப்பேற்பட்ட வாழ்வை பெற்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மாரியம்மன் சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு அனைத்து குடும்பங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்த வயதில்லை என்றாலும் மனமாற வாழ்த்து வருகின்றேன். ராமோஜயம். என் மனவர் சந்திக்கலாமா? சரிடா.